நபி அவர்கள் தானாக ஒரு சட்டத்தை கடமையாக்க முடியாது என்பதை தங்கள் மூலமாக அறிந்து வைத்துள்ளேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஹஜ்ஜு கடமை ஒவ்வொரு ஆண்டுமா என்ற ஹதீஸ் பற்றி நான் கேட்க நினைத்தது இதுதான். ஒருவர் அறியாமையினால் கேள்வி கேட்டதற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமை ஏற்படுத்தி விடுவானான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ரசூல்லா சுயமாக கடமையாக்குனாங்கங்கிற அர்த்தம் கிடையாது. நான் இதுக்கு பதில் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இது ஒரு தொடர்ச்சியான கேள்வி உள்ளது. எப்படின்னு கேட்டால், ஒருத்தர் கேட்குறாரு, ஹஜ்ஜி பற்றி கேட்கும்போது வருஷா வருஷமானு கேட்குறாரு. ரசூல்லா கோவப்படுறாங்க, எதுக்கு வருஷ வருஷம்னு கேட்குற, வருஷ வருஷம்னு எல்லாம் சொல்லியிருப்பான்ல, எதையாவது அது சொல்லாமல் விட்டானா சலுகையை எடுத்துக்கிறங்க, நீ பாட்டு கேட்டு அதனால அல்ல ஆமான்னு சொல்லிட்டா எல்லாரும் கடமையாருமப்பா. வருஷ வருஷம் தான் சொல்லிட்டா என்னவாயிரும், வருஷ வருஷம் எல்லாம் ஹஜ்ஜி போக வேண்டி வந்துடும், எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குற அப்படின்னு ரசூல்லா கண்டிச்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அப்போ ரசூல்லா வந்து எப்படி அவங்களா ஹராம் ஆக்கிடுவாங்களா, அல்லதானே ஹராமாக்கணும், ஒருத்தன் கேள்வி கேட்டதுனால எப்படி ஹராம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், ரசூல்லா ஹராம்னு அவங்களா சொல்ல மாட்டாங்க, ரசூல்லா ஹராம்னு சொல்கிறாங்கன்னா அல்லா அந்த எண்ணத்தை போட்டு விட்டு தான் சொல்லுவாங்க, வகையெல்லாம் சொல்லுவாங்க, அல்லா தான் அதை ஹராமாக்குவான்னு சொல்லியிருந்தோம். அதில் இப்போ திருப்பி கேட்குறாரு, ஒருத்தர் தெரியாமல் கேள்வி கேட்டுவிட்டார். கேள்வி கேட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து அறியாமலான்னு கேட்டிருக்கிறான், அதுக்காக வேண்டி எல்லாருமே அல்லா சுமையை தருவானா, அப்படி எல்லாம் ஏற்படுத்துவானா அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் கேட்குறாரு. என்னட்டா ஒருத்தர் அறியாமையில் கேட்குறாரு, வருஷ வருஷமானு கேட்குறாரு. ஆமாண்டு எல்லாம் சொன்னான்னு கேட்டால் இது ஒரு மனுஷன் செஞ்சு தப்புக்காக வேண்டி எல்லார் மீதுமா அல்லா கடமையாக்குவான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கேட்குறாரு. அது அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று விளங்கிக்கிறோன்னு, அல்லாஹ் வந்து இப்படி ஆக்க அதிகாரம் படைத்தவன், அல்லா அப்படி செய்வானாங்கிற விஷயம் வேற. அல்லாஹ்வுக்கு வந்து எதை வேண்டாலும் எப்படி வேண்டாலும் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இவன் கேட்டதுனாலன்னு இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்வான்னா இப்படி கேட்குறான்ல, இவனுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமாகவும் அது புரிய வைக்கிறதுக்காக கூட அல்லாஹ் என்ன செய்வான், ஆமாம் வருஷ வருஷம்தான் சொல்லுவான். வருஷ வருஷம்தான் அல்லாஹ் சொன்னானேயானால் அவனுக்கு எப்படி வணக்கம் செய்வது என்பதை தீர்மானிக்கிற ஒரு அதிகாரம் அது அவனுக்கு இருக்கிறது. அவன் எப்படி செய்வானான்னு கேள்வி கேட்கறதை குர்ஆன் நமக்கு தடுக்குது. லா யுஸ்அல் அம்மா யஃபலு, அவன் செய்வது பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. ஓஹும் யுஸ்அலூன், அவர்கள் தான் கேட்கப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கு வந்து இந்த ஒரு காரணத்துக்காக இருந்தால் கூட அவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, அவன் நினைச்சா என்ன செய்வான், அவன் ஒருத்தவங்க கேட்டாங்கிறதுக்காக கூட அவன் ஒரு கடமை ஆக்குவான். அது எப்படி ஆக்குறன்னு அல்லாட்ட கேட்க முடியாது. அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, நீ பாட்டு கேட்க, அல்லாஹ் கடமையை கூட்ட என்னப்பா செய்யறது, எதுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க என்பதை கண்டிப்பதற்கு சொன்னாங்களே தவிர, அல்லாஹ் அப்படி செய்வானான்னா ரசூல்லா சொல்வதன் மூலமாக அல்லாஹ் அந்த மாதிரி செய்வதற்கு அதிகாரம் படைத்தவன், அவ்வளோ போதும் நமக்கு.